السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனின் இறை தூதருமான இம்மார்க்கத்தின் இறுதி தூதருமான முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிகள் மீதும் தபோ தாபிகள் மீதும் இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிரோட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்வேறு கொள்கைகள் பல்வேறு சித்தாந்தங்கள் இந்த துனியா வாழ்க்கையில் இருந்தாலும் அல்லாஹ்வை ஏற்றவர்களாக நாம வாழ்ந்து வருகின்றோம். அவனுடைய ஆற்றல்களை ஏற்றவர்களாக அவன் படைத்த படைப்பினங்களை நம்பியவர்களாக இந்த உலகத்தில் நாம வாழ்ந்து வருகின்றோம். அவனுடைய குரலாக இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இறைவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பல்வேறு விதமாக அவன் படைத்த படைப்பினங்களை சான்றாக கூறி நம்மிடத்தில் கேட்பான், இதை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய மனித சமுதாயம் பல்வேறு விடயங்களை தேடுதலாக கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் அவன் பல்வேறு விடயங்களை பல்வேறு சிந்தனைகளை யோசித்துக் கொண்டே இருப்பான், சிந்தனை செய்து கொண்டே இருப்பான். பொதுவாக இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை சிந்திப்பதிலும் அவனுடைய ஆற்றல்களை பற்றி நாம அறிவதிலும் பெரும்பான்மை கொண்டாலும் அவன் படைத்த படைப்பினங்களை பற்றி நாம சிந்தித்துக் கொள்வதில்லை. உலகத்தில் வாழக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய படைப்பு என்று நாம சிந்திப்பதில் இன்றைக்கு பின்தங்கியவர்களாக இருக்கின்றோம். மனிதனை எடுத்து பாருங்கள், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கின்ற பொழுது லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை சிறிய தோற்றத்தில் இல்லாமல் அழகிய தோற்றத்தில் நாம் அவனை படைத்தோம். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான், அவன் படைத்த படைப்பினங்களில் மனித படைப்பினை எடுக்கின்ற பொழுது எல்லா தோற்றங்களை விடையும் அவன் படைத்த எல்லா படைப்பினங்களை விடையும் நான் அழகிய தோற்றத்திலே படைத்திருக்கின்றேன். ஓரிரு வார்த்தைகளிலே இந்த வசனம் முடிந்து விட்டது. நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும்? முகஜாடைகள் வேற மாதிரியாக இருந்தாலும் நம்முடைய உடல் உறுப்புகளை எடுத்து பாருங்கள், கை கால்களை எடுத்து பாருங்கள், அழகிய முறையிலே விரல்களை தந்திருக்கின்றான். ஒரு முகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 2 கண்கள், ஒரு மூக்கு அதில் வைத்திருக்கின்றான். மூக்கு எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும்? துவாரத்தை அடிப்பகுதியாக தந்திருக்கின்றான். சிந்தித்து பாருங்கள், தலை கீழாக ஒரு மனிதனுடைய உடம்பில் மூக்கு முளைக்கின்றது. நம்ம சிந்தித்து பார்க்க முடியுமா? மழை பொழிகின்ற பொழுதெல்லாம் அதனுடைய தண்ணீர் என்பது
மூக்கு தாரத்தின் வழியாக உள்ளே செல்லும். அதுல பாதிப்பு ஏற்படும். காதை எடுத்து பாருங்கள், செங்குத்து வடிவிலே சரிகின்ற வடிவிலே வைத்திருக்கின்றான். அந்த காதை தலைக்கு மீது வைத்து படைத்திருந்தால் யோசித்து பாருங்கள். அவன் நாக்கை எடுத்து பாருங்கள், பிறந்த நீரை வைத்திருந்தால் எப்படி இருக்கும்? அப்ப அவனுடைய படைப்பு என்பது மனிதனாக இருக்கக்கூடிய நாம் அழகிய முறையிலே கண்கள் எங்கே இருக்க வேண்டுமோ, மூக்கு எங்கே இருக்க வேண்டுமோ, வாய் எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே வைத்து படைத்திருக்கின்றான். இந்த படைப்பை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கின்றோமா? இன்னும் கூட இந்த திருமறை குர்ஆனை சொல்கின்ற பொழுது, விந்து துளியில் இருந்து நாங்கள் உங்களை படைத்தோமே, அதிலிருந்து சதையை ஏற்படுத்தினோமே, எலும்பை வளர செய்தோமே என்று சொல்லி காட்டுகின்றார். யோசித்து பார்க்க முடியுமா? சாதாரண ஒரு அற்ப அணுக்களாக இருக்கக்கூடிய நாம் அதிலிருந்து சதை வளர்கின்றது. இதை வைத்து யார் உருவாக்கின்றார்கள்? ஒரு சதை எலும்பாக மாறுகின்றது. மனித உடலில் சதைகள் இருந்தாலும் எலும்பு என்பது அந்த சதையை இறுக பிடித்து கை கால்கள் அசைக்கவும் கால்களை நடக்க வைப்பதற்கும் பயன்படக்கூடிய உடலிலே இருக்கக்கூடிய இரும்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சதையில் இருந்து எலும்பு வளர்கின்றது என்று சொன்னால் நம்மளால் யோசித்து பார்க்க முடியுமா? பஞ்சும் பசுமையாக இருக்கக்கூடிய அந்த சதை எலும்பாக மாறுகிறது என்று தன் திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அந்த மனித படைப்பாக இருக்கக்கூடிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் இன்னும் பல்வேறு படைப்புகளை மனிதர்கள் மத்தியில் சிந்தித்து பார்க்க சொல்கின்றான். என்னை நீங்கள் சிந்திக்கின்ற விடயம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக சிந்தியுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வே மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொல்லுகின்ற பொழுது அச்சமூட்டி எச்சம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனைகள் பற்றி சொன்னார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய பண்பை பற்றி சொன்னார்கள். இன்னும் கூடுதலாக ஒவ்வொரு சான்றுகளும் வகி இறங்க மக்கள் மத்தியில் எடுத்து கூறினார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள சஹாபாக்கள் மெய்சிலிர்த்து போனார்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகள், அவன் படைத்த படைப்பினங்கள் இவ்வளவு பெரிய அருள் கொடையா? யோசித்து பாருங்கள். மனிதனை படைத்த ரப்பல் ஆலமீன் நம்மை மட்டும் படைக்கவில்லை, நமக்கு தேவையான எல்லா அருள் கொடைகளையும் படைத்திருக்கின்றான். மலையை எடுத்து பாருங்கள், மழையை எடுத்து பாருங்கள், காற்றை எடுத்து பாருங்கள், நாம் உண்ணுகின்ற உணவை எடுத்து பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு அருள், எப்படிப்பட்டான ஒரு நியமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். வெறுமனே மனிதனை மட்டும் படைத்து விடாமல் அவனுக்கு தேவையான உறவுகளை கொடுத்திருக்கின்றான். உடம்பில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள், நுரையீரலை எடுத்து பாருங்கள். ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் எத்தனை நாளைக்கு சுருங்கி வருகின்றது. ஹார்ட், இதய துடிப்பு எடுத்து பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை முறை துடித்துக் கொண்டிருக்கின்றது. ரத்த நாளங்கள் எல்லாம் உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. இவற்றை எல்லாம் யார் இயக்குகின்றார்? நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றானே, தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், அல்லாஹ் தான் படைப்பாளர்களே மிக சிறந்த படைப்பாளன். அவன்தான் எல்லாவற்றையும் படைத்தான். அவனுடைய படைப்பு என்பது சிறந்தவையாக இருக்கும். இப்படிப்பட்ட படைப்பாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை அஞ்சுவதிலே, அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுவதிலே, அவனை சிந்திப்பதில் நாம் எப்படி இருக்கின்றோம்? இன்றைக்கு வலைத்தளங்களிலே புதிதாக நாம் பார்க்கின்றோமே, புதிய நவீன உலகத்தை பார்க்கின்றோமே. இவற்றை எல்லாம் அடித்தளமாக இருப்பது இயற்கை தான். அல்லாஹ் படைத்த இந்த உலகம், அதை பற்றி நாம் சிந்தித்துக் கொள்வோமா? ஒரு இளைஞரை இன்றைக்கு கூப்பிட்டு, எப்ப குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்கின்றார் என்று கேட்டால் சொல்ல முடியாத இருக்கின்றான். சில நபர்கள் குர்ஆனை முழுதுமாக ஓதி முடித்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய பண்பை பற்றி திருமறை குர்ஆனில் என்ன சொல்கின்றார் என்று கேட்டா என்ன பாய் சொல்றாரு நம்மள்ட்ட திரும்ப கேட்பாங்க. ஆனா முழு குர்ஆனை ஓதி முடித்திருப்பார்கள். அதனுடைய தமிழ் அர்த்தம் தெரிந்திருக்காது. அல்லாஹ்வுடைய பண்புகள், எத்தனை நபிமார்கள், அவருடைய வரலாறுகள், மலக்குமார்கள், ஜின்களை பற்றி என்னவெல்லாம் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றானோ அவற்றை எல்லாம் ஓதி முடித்தவர்கள் தமிழ் அர்த்தம் விளங்காமல், அது தெரியாமல் இருந்திருப்பார்கள். இன்னும் கூட இது போன்ற ஒவ்வொரு சான்றுகளையும் இறைவன் நமக்கு அடுக்கி வைத்திருக்கின்றானே. மலைகளை பற்றி இறைவன் சொல்லுகின்றான், அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா வல் ஜிபால அவுதாதா, பூமியை விரிப்பாகவும் மலைகளை முளைகளாக நாம் அமைத்தோம். இந்த ஒரு வசனத்திற்காக பல்வேறு அறிவியல் அறிஞர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றார்கள். யோசித்து பாருங்கள், இந்த ஒரே ஒரு வசனம் அல்லாஹ்தான் இறைவன் என்கின்ற அந்த சான்றுகளை இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பூமியை பற்றி அறிவியலாளர்கள் செய்கின்றார்கள். மனிதன் வாழுகின்ற பூமி, இந்த பூமியில கண்டங்கள் இருக்கின்றது. மலைகள் எப்படி உருவாகியது? இமயமலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையை பற்றி யார் செய்கின்றார்கள்? இது நீண்ட நெடுவரிசை இருக்கக்கூடிய இந்த மலைகள் எப்படி முளைத்தது?
எல்லா மத முக்கியம் எடுத்து படித்தார்கள். இறுதியாக இந்த வசனத்தை படித்தார்கள். பூமியை விரிவாக்கினோம், மலைகளை முளைக்க செய்தோம், ஆராய்ச்சி செய்கின்றார்கள். இறுதியாக ஒரு கூற்றை வெளியிடுகின்றார்கள். பண்டு காலத்திலே இந்த பூமி தயாரிக்கப்பட்ட நேரத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு முன்பாக இந்த கண்டங்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிந்திருந்ததாம். ஆசிய கண்டம் இன்றைக்கு நாம வாழக்கூடிய இந்த இந்தியா எல்லாம் சேர்ந்திருப்பது போல அன்றைய காலத்திலே ஆசிய கண்டம் ஒரு பக்கம், அந்த சைடு மேற்கத்திய நாடுகள் மறுபக்கம் பிரிந்திருக்கின்ற நேரத்திலே கால சுழற்சியின் காரணமாக ஒன்றோடு ஒன்று மோதியதன் காரணமாக மலைகள் முளைக்க செய்தது. இன்னும் மலைகளை பற்றி சொல்கின்றார்கள், பூமியுடைய ஆணி வேராக இருக்கின்றது. இந்த கல்வாரியை நீங்கள் பேரினேன் சொன்னால் எப்படி மேலே மலைகள் இருக்கின்றதோ அதே போல பூமியுடைய அடிவாரத்திலும் அந்த மலை இருக்கும். இரண்டு கண்டங்களையும் ஒன்றோடு ஒன்று கோர்த்து முளைக்கின்றது என்கின்றார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றானே, மலைகளை முளைக்க செய்தோமே, அதை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லையா? இன்னும் கூட இவன் சொல்கின்றான், வஜஅல்னா ஃபில் அர்லி ரவாசியா இன் தமீத பிஹிம், பூமி அவர்களுடன் அசையாதிருப்பதற்காக அதில் உறுதியான மலைகளை நாம் ஏற்படுத்தினோம். இதையும் அறிவியலாளர்கள் சொல்கின்றார்கள். பூமி சுழறுகின்ற வேகத்திலே அது இருக்கக்கூடிய கண்டங்கள் தெரிக்காமல் இருப்பதற்காக ஒரு ஆணியை போல இரண்டு கண்டங்களை இந்த மலைகள் பிடித்து வைத்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை உண்மையாக்கி இருக்கின்றார்களே. பல்வேறு அறிவியலாளர்கள் மார்க்கத்துள்ளே நுழைந்தார்களே இந்த வசனத்தை கேட்டவர்களாக. யோசித்து பாருங்கள், இந்த வசனம் இந்த குர்ஆனிலே இருக்கிறது என்று நாம் எல்லாம் இதை சிந்தித்து பார்க்கின்றோம். பல்வேறு வருடமாக பல வருடமாக மார்க்கத்திலே நுழைந்த நாம், குடும்ப பாரம்பரியாக அல்லாஹ் ஏற்ற நாம், அவனை பற்றி சிந்திப்பதில் இன்றைக்கு நாம எப்படி இருக்கின்றோம்? மலைகளை மட்டும் இறைவன் படைத்தான், ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்து எடுத்து கூறுகின்றான். அவர்கள் வழியிருந்து கொள்வதற்காக அதில் விசாலமான பாதைகளை நாம் ஏற்படுத்தினோம். மலைகளை நீங்கள் பார்க்கலாம், மேற்கத்திய நாடுகளை பார்க்கலாம், நம்ம தமிழ்நாட்டை எடுத்து பாருங்கள், கொடைக்கானல், அது ஊட்டி, ஏற்காடு போன்ற மலைகளிலே வழிகள் இருக்கின்றது. அங்கே பல்வேறு வழிகள், மலையில ஏறி அந்த பக்கம் இறங்கிக் கொள்ளலாம். அதே பல்வேறு வாழ்வாதாரம், அங்கு பல்வேறு மக்கள் வசிக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், இது போன்ற இது விடயங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன? பல்வேறு கொள்கைகள், பல்வேறு சித்தாந்தங்கள் இருந்தாலும் அல்லாஹ் தான் நம்மை படைத்தான். அவனுடைய படைப்பினங்கள் இன்றைய வரைக்கும் அவனை போற்றிக் கொண்டே இருக்கின்றது. அவன்தான் இறைவன், அவன்தான் மெய்ஞானம் உடையவன், அனைத்து ஆற்றல்களும் அவனுக்கே உரியது என்று இன்று வரைக்கும் அவன் படைத்த படைப்பினங்கள் நமக்கு சான்றாக இருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்வியலை எப்படி இருக்கின்றோம்? அல்லாஹ் தந்த மலையை எடுத்து பாருங்கள். ஒரு மலை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்குது என்று சொன்னால் அது ஏரியா குளிர்ச்சியாக இருக்கும். கொடைக்கானல ஊட்டி எடுத்து பார்க்க முடிகின்றதா இல்லையா? குளிர்ச்சி மிகுந்த தருணம், காற்றை எல்லாம் ஈரப்பதத்தை மரம் முறிந்து வைத்திருக்கும். மழை பெய்கின்ற பொழுதெல்லாம் அங்கு மழை நீர் தேங்கி அது ஏரியாக மாறுகின்றது. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிமித்தங்கள், எப்படிப்பட்ட அருள் கொடைகள், இவற்றை எல்லாம் நாம இன்றைக்கு சிந்தித்து பார்த்ததுண்டா? அதே போல மழையை பற்றி சொல்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், கருக்குண்ட காற்றுகளை நாமே அனுப்பினோம், பின்னர் வானிலிருந்து மழையை பொழிய செய்கின்றோம். இன்றைக்கும் சொல்வார்கள், மழை வருவதற்கு முன்பாக காற்றை பற்றி சொல்வார்கள். தென்மேற்கு பகுதியிலே பருவக்காற்று வருகின்றது, மழை தயாராக இருந்து கொள்ள எச்சரிக்கை செய்வார்கள். காற்றை வைத்து மழையை கணிப்பார்கள். யோசித்து பாருங்கள், 1400 வருடத்துக்கு முன்பாக காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் மத்தியிலே நபி அவர்கள் வசனத்தில் சொல்கின்றார்கள், இருள் சூழ்ந்த குளிரான அந்த காற்று ஈரபதத்தை உரிந்தவனாக அல்லாஹ் அனுப்புவான். அந்த காற்று என்ன செய்யும்? மேகங்களிலே உறிஞ்சி கட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய அருளுடைய நியமத்தை நம்ம பூமியில படும் என்றார்கள். இன்றைக்கு அறிவியலாளர்கள் அதான் சொல்கின்றார்கள், எங்கெல்லாம் ஈரப்பதமான காற்று இருக்கின்றதோ அந்த காற்று எல்லாம் வானத்தை நோக்கி, மேகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும். அந்த மேகத்தில் அந்த நீர் தங்க வைக்கப்பட்டு அது கெண்டு நேரம் வருகின்ற பொழுது மழை பொழிகின்றது. எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தையை இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொன்றுமாக அவர்கள் 100 வருடங்களுக்கு முன்பாக சொன்ன இது போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள் திருக்குர்ஆனை வைத்து எடுத்தார்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்லி இருக்கின்றான். இதை பற்றி நாம் சிந்தித்ததுண்டா? அந்த மழை எப்படி பொழிகின்றது? அல்லாஹ் சொல்கின்றானே, வானத்திலிருந்து மழையை பொழிந்திருக்கின்றோமே, நீங்கள் சிந்தித்ததுண்டா? அதை பற்றி சான்றுகள் இருக்கின்றது சொல்லிவிட்டு இறைவன் இன்னும் சொல்கின்றான், நீங்கள் அதை மேகத்தில் தங்கு வைப்பாராக இல்லை.
மழை நீரை பற்றி இறைவன் சொல்கின்றான், மேகங்களிலே மழை நீரை நான் தான் தங்க வைக்கின்றேன். இன்றைக்கு நீரை தேக்கி வைக்கக்கூடிய குளங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம், பல்வேறு செப்டிக் டேங்குகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம், பல்வேறு கண்டெய்னர்களை உருவாக்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் வானத்திலே மேகத்திலே எந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர் மூலமும் மழை நீரை சேமிக்க முடியவில்லை. அதெல்லாம் அது அல்லாஹ்வுடைய அருள் நியமத்து மூலமாக நடக்கின்றது. செயற்கை மழை கண்டுபிடித்து விட்டார்கள். என்ன பண்ணுகின்றார்கள்? மேக வெடிப்பை பயன்படுத்துகின்றார்கள். மேகத்தில் ஒரு பொடியை போட்ட என்று சொன்னால் மேகம் வெடிக்கின்றது, தண்ணி விழுகின்றது. ஆனால் அந்த தண்ணியை அல்லாஹ் சொல்கின்றானே, மேகத்தில் நான் தான் நீரை சேகரித்து வைத்திருக்கின்றேன். தெளிவாக அல்லாஹ் இது போன்ற சான்றுகளை, இது போன்ற ஒவ்வொரு நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகின்றானே. யோசித்து பாருங்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய ஆற்றுகளை ஏற்றிருந்தாலும் அவருடைய படைப்பினைகளை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு அருள்கொடை! 6 மாதம் வெயில் பெய்தாலும் 6 மாதம் மழை பெய்கின்றது. 6 மாதம் மழை பெய்தால் திரும்ப வெயில் நமக்கு வருகின்றது. அதிகமாக மழை பெய்தால் அதுவும் சேதம், அதிகமாக வெயிலடித்தால் அதுவும் சேதம். பூமியை மாற்றி மாற்றி மனிதர்களுக்காக இறைவன் தந்த அருள்கொடைகள் எல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துகின்றோம்? அவன் தந்த அருள்கொடைகள் எல்லாம் நாம பயன்படுத்துகின்றோமே. நாம உண்ணுகின்ற உணவுகள் ஏக தேசம் மலைகளை விளையக்கூடிய பயிர்கள். அன்றைக்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலையை பற்றி சொல்கின்றார்கள், இந்த மலையை நீங்கள் பயிர் அறுவடை செய்ய பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அருள் நியமத்து என்றார்கள். அந்த மலையில் இருந்து நீங்கள் நீரை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அருளை அருள்கொடை என்றார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நாமே அநேகமாக இருக்கக்கூடிய இது இந்தியாவை எடுத்து பாருங்கள், பசுமையாக இருக்கக்கூடிய அநேக மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லாவற்றையும் நாம அனுபவிக்கின்றோம். உணவை சாப்பிடுகின்றோம், உடை அணிகின்றோம், உடல் உறுப்புகளை பயன்படுத்துகின்றோமே. இது எல்லாம் வழங்கி அல்லாஹ்விற்கு நான் செலுத்திய நன்றிகள் எத்தனை! நான் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கின்றது? என்னுடைய தொழுகைகள் எப்படி இருக்கின்றது? அவனை சிந்திப்பதிலே நான் எப்படி இருக்கின்றேன் என்று யோசிக்கக்கூடிய நாம் இருக்கின்றோமா? முழுக்க முழுக்க இன்றைக்கு தன்னுடைய வேலை, தன் உதயத்திற்கக்கூடிய லாபத்தை நோக்கி நம்ம செல்கின்றோமே. தொழுதால் சில நேரங்களில் தொழுது கொள்வோம். சும்மா எடுத்து பாருங்கள், இன்றைக்கு பள்ளி வாசல் நிரம்பி இருக்கின்றது. மாஷா அல்லாஹ். அசர் தொழுகை எடுத்து பாருங்கள், 2 சப்பு தாண்டாது இதே பள்ளி வாசல், 3 சப்பு தாண்டாது மக்கள் இருக்க மாட்டார்கள். அவர் வேலையை பார்த்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களே. அப்படி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களா? ஓரிரு மக்கள் தொழுகையை நோக்கி செல்வார்கள். இது போன்ற நியமத்துகள், இது போன்ற சான்றுகளை பயன்படுத்துகின்ற நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? நாம ஒரு நபருக்கு நன்மை செய்கின்றோம், உதாரணத்திற்காக நமக்கு அவர் ஏமாற்றி வேலை செய்து விட்டார், எப்படிப்பட்ட ஒரு கோபம் வரும் நமக்கு. நல்ல பார்த்து செய்தேனே, இப்படி ஏமாற்றி விட்டானே, இது போல நம்பிக்கை துரோகம் பண்ணி விட்டானே. அல்லாஹ் தந்த அருள் கொடைகளை நாம் அனுதினமும் ருசிக்கின்றோம். அல்லாஹ் தந்த அருள் கொடையிலே அனுதினமும் நாம் வாழுகின்றோம். அவனுக்கு செய்யக்கூடிய நல்ல அமல்கள், நன்றிகள் எத்தனை! யோசிக்க பார்க்கக்கூடிய சமுதாயம் நாம இல்லை. இன்றைக்கு அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் இது போன்ற சான்றுகளை சொல்லி சொல்லி காட்டுவான். இன்னும் கூட இறைவன் கடலை பற்றி சொல்கின்றான். கடலிலே இன்றைக்கு இன்னொரு மனிதர்களை மிருள வைக்கின்ற, அறிவியல் ஆராய்ச்சியர்களை மிருள வைக்கின்ற கப்பலை பற்றி சொல்கின்றான். இன்னும் மலைகள் போல் கடலிலே செல்வங்களும் எனக்கே சொந்தம். கடலை எடுத்துக் கொள்ளுங்கள், மிக நீண்ட பரப்பளவு. அதுல இன்றைக்கு பல டன் கலைகளை ஏற்று வரக்கூடிய கப்பல் மிதக்குகின்றது. இன்னும் அறிவிச்சால் சொல்கின்றார்கள், நடு பகுதியிலே கடலில் நீங்கள் ஆணையை கொண்டு போட்டாலும் அது உள்ள போகாது, மிதந்து கொண்டுதான் இருக்கும். பிரமிக்கின்றார்கள், இந்த கப்பல் எப்படி கடலிலே மிதக்கின்றது. யோசிக்கக்கூடிய தருணமாக இருக்கின்றார்களே. புவியீர்ப்பு பற்றி சொல்கின்றார்கள், கடவுளுடைய அழுத்தத்தை பற்றி சொல்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டார். கடலிலே மலை போல செல்லக்கூடிய கப்பல்கள், அன்றைக்கு சஹாபாக்கள் யோசித்திருப்பார்கள், மலை அளவு கப்பல் செல்லும். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு கண்கூடாக நம்ம பார்த்துக் கொள்கின்றோம். 500 மாடிகள், 1000 மாடிகள் கொண்ட பெரிய டூரிஸ்ட் கப்பல்கள் செல்கின்றது. பல்வேறு வணிக கற்களை ஏற்க சொல்லக்கூடிய டன் கணக்கான வயிற்றுகளை தாங்கிய கப்பல்கள் கடலிலே சென்று மிதக்கின்றது. சிந்திக்கிறது உண்டா நாம? அல்லாஹ் இது போன்ற விடயங்களை நமக்கு சான்றாக பயன்படுத்தி இருக்கின்றானே, இது போன்ற படைப்புகளை அவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றானே, நாம் அதை பற்றி சிந்திப்பதில்லை. இன்னும் கூட இறைவன் சொல்லுகின்ற பொழுது, மரஜல் பஹ்ரைனில் தக்கியான்,
அவனை இரு கடல்களையும் ஒன்றோடு ஒன்று சந்திக்க செய்தான். வலைத்தளங்களிலே பார்த்துவிடு, எல்லோரும் பார்த்திருப்போம். 2 வகையான கடல் நீர்கள் ஒன்றோடு ஒன்று கலந்தாமல் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், அவற்றுக்கு இடையே தடுப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன். அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் சொல்கின்றார்கள், ஆமாம், 2 நேரம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளவில்லை, கலக்கவில்லை. ஒரு கப்பல் எடுத்துக் கொள்கின்றார்கள், வலித பக்கம் ஒரு வகையான நீர் இருக்கின்றது, அதுக்கு நேர்பகுதியில் ஒரு நீர் இருக்கின்றது. 2 நீரையும் ஒரு கப்பல் எடுத்து போட்டு நல்ல மிக்சிங் பண்ணுகின்றார்கள், கலங்கவில்லை. அந்த 2 நீருக்கும் தடுப்பை இவன் கடலில் ஏற்படுத்தி இருக்கின்றானே, இதில் உங்களுக்கு சான்றிருக்கின்றது என்று இது போன்ற சான்றுகளை இவன் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது யோசித்து பாருங்கள். இது போன்ற நியமத்துகள், இது போன்ற கண்ணை வீக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இவனுடைய படைப்பாற்றல், அவன் படைத்த படைப்பினைகள் அவனை போற்றிக் கொண்டே இருக்கின்றது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்குகள், நாம உலகத்திலே விரும்பக்கூடிய பொருளாதாரம், எந்தவற்றை எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய பொருளாதாரத்தை நாம ருசித்தாலும் புசித்தாலும் அவன் வழங்கிய அருள்கூடிய நாம் இருக்கின்றோமே என்று சிந்திக்கக்கூடிய தருணமாக நாம் இருக்கின்றோமா? கொஞ்சம் பொருளாதாரம் நம்மிடத்திலே வந்தால் மார்க்கத்தை விட்டு வெளியேறுகின்றோம். இஸ்லாமிய பேருடையவர்களாக இருப்போம். மோசடி செய்யக்கூடியவர்களாக, வட்டியை உண்ணக்கூடியவர்களாக, ஆடம்பர வாழ்க்கையில் நுழையக்கூடியவர்களாக இருப்போமே. அவன் தந்த பொருளாதாரம், அவன் தந்த ஒவ்வொரு விடயத்தை நாம் எப்படி புசிக்கின்றோம்? இது போன்ற விடயங்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒட்டகத்தை பற்றி இவன் சொல்கின்றானே, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிக, ஒட்டகத்தை அது எவ்வாறு படைக்கப்பட்டது என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லையா? பின்னால் சொல்கின்றார்களே, ஒட்டகத்தினுடைய தங்களுடைய சேமிப்பை பற்றி சொல்கின்றார்கள். ஒட்டக திமிலை நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய வாட்டர் செல்ஸ் என்ன செய்யும் என்று சொன்னால், ஒட்டகம் நீர் அருந்துகின்ற பொழுது அனைத்து நாற்றையும் சிமிழிலே ஏற்றி வைத்து திரும்ப ரத்த நாளங்களுக்கு அனுப்பப்படுகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் 70 மடங்கு பெரிதாக இருக்கும். மனிதனுடைய வாட்டர் செல்ஸ் எடுத்துக் கொள்கின்ற பொழுது அது ஒரு சிறிய அளவாக 10 மில்லியன் அதோடைய அளவு இருக்கும். அது கொஞ்சம் நீங்கிடுச்சு, அதிக அளவிலே மனிதன் நீரை பருகினால் அந்த வாட்டர் செல்ஸ் வெடித்து மனிதனுக்கு மாரடை போகின்ற அந்த தருணம் ஏற்படும். ஆனால் ஒட்டகத்தினுடைய தருணம் என்பது 70 மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் அங்கு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய வாட்டர் செல்ஸ் என்பது இது போன்ற விடைகளை தக்கி வைக்கப்படுவதற்காக இன்றையும் சொல்கின்றார்களே, பாலைவனே கப்பல்கள் என்கின்றார்களே. பாலைவனத்தில் நீங்க குதிரை கொண்டு விடுங்கள், கொஞ்சம் தூரம் போகும், ஓய்வெடுக்கும். அவரை போக முடியாது. ஒட்டகத்தை எடுத்து பாருங்கள், அதுக்கு பாட்டு பல்வேறு தூரம் தொலைதூராக போகும். என்னதான் இன்றைக்கு பெரிய பெரிய கார்களை இறக்கினாலும் இன்றைக்கும் அரேபிய மக்கள் ஒட்டகத்தை மேய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஒட்டகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாவுடைய வரலாறை படித்தோம் இல்லையா? ஒட்டகத்தை மேய்த்தவர்கள், ஒட்டகத்திலே பயணம் செய்தவர்கள். இன்றைக்கும் அறிவியலாளர்கள் ஒட்டகத்தை பற்றி சொல்கின்றார்கள். இப்படிப்பட்ட மிருகம் இந்த பாலைவன வெயிலில் எப்படி நிற்கின்றது? தண்ணீரை சேமித்து வைத்து தினமும் அதை ருசிக்கின்றதே. இதை படைத்த ரப்பல் ஆலமீன் இன்றைக்கும் அறிஞர் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பு குர்ஆனை பற்றி இன்னும் மாறு செய்கின்றார்கள். யோசித்து பாருங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இன்னும் கூட பல்வேறு படைப்புகளை இது பூமியில் நமக்கு அருளி இருக்கின்றான். அதை நாமே அணிதினமும் நாம் அறிகின்றோம். அப்படி அணுகின்ற நாம் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அவனை நினைவு கூற வேண்டும், அவனுக்காக செய்யக்கூடிய நல்ல அமல்களை நாம செய்ய வேண்டும். இது போன்ற அமல்களை நாம செய்வோம் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் படைத்த படைப்பினம் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் படைத்து வைக்கப்பட்ட சுமலோகத்தை தருவானே. நாம வாழுகின்ற இந்த பூமி நம் கண்களை வியக்க வைக்கின்றது. சூரத்தை எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் கற்பனையில் கூட சிந்திக்க முடியாத அளவிற்கு சூனம் படைக்கப்பட்டுள்ளது. யோசித்து பாருங்கள். உலக வாழ்க்கையில வாழக்கூடிய நாம் கற்பனையிலே கனவுல என்ன வேணும் சிந்தித்துக் கொள்ளலாம். பூமியை நம் கையில் இருக்குது, பூமியை நாம தான் ஆட்சி செய்கின்றோம், என்ன வேணாலும் நம்ம சிந்தித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதன் சிந்தனையிலும் கூட அண்டாத அளவிற்கு சுவனத்தை இறைவன் படைத்து வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட நியமத்துகள் நிறைந்த சுவனம் நமக்கு என்று சொன்னால் நாம நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு தொழுகைக்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் தந்த அருள் கொடைகள் நியமத்துகளை நாம பயன்படுத்துகின்றோமே, அதற்காக நன்றி செலுத்த வேண்டாமா? நாளை மறுமையிலே நமக்கென்று ஒரு இடம் இருக்கின்றதே, மன்னரை வாழ்க்கை இருக்கின்றதே, அங்கு இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? இருள் சூழ்ந்த இடத்திலே நாம நாளைக்கு அங்கு புகட்டப்பட இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இடத்திலே நாம நிம்மதியாக படுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே நல்ல அமல்கள் தேவைப்படும்.
எல்லாவற்றைக்கும் நல்ல அமல்கள் என்பது அல்லாஹை நாம் நினைவு கூற வேண்டும், அல்லாஹை நாம் அஞ்ச வேண்டும். இது போன்ற நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சான்றுகளை நாம் யோசிக்க வேண்டும். இது போன்ற சான்றுகளை யோசித்தோம் என்று சொன்னால் நல்ல அமல்கள் நாமே செய்து விடுவோம். அல்லாஹ்வை வணங்கி விடுகின்ற நல்மக்களாக நாம் ஆக்கிக் கொள்வோமாக என்று கூறியவனாக இதை முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன்.